நாம் தொடர்ந்து பல நாட்களாக கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்திலே விதைத்து அதனால் உண்டாகிற விளைச்சலை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஒவ்வொருவரை குறித்த தேவனுடைய திட்டம். காரணம், இந்த வார்த்தை விதையாக இருக்கிறது. இந்த விதையை இருதயமாகிய நிலத்திலே விதைத்து நமக்கு என்ன வேணுமோ, எதை விரும்புகிறோமோ அந்த விதையை எடுத்து இருதயமாகிய நிலத்தில் விதைத்து அந்த விளைச்சலை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிதான் இந்த வார்த்தையை நம்ம கையில் ஈவாக கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை விதையைப் போல அருமையானே ஒரு பொட்டன்ஷியல் நிறைந்த ஒரு வார்த்தை, ஆற்றல் நிறைந்த ஒரு வார்த்தை. இந்த விதை விதைக்கப்படும் பொழுது அது கட்டாயம் அதற்கேற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அருமையானே ஃபாலோ பண்ணப்படும் பொழுது அது நிச்சயமாய் வளர்ந்து கனி கொடுக்கிறதா இருக்கிறது. வசனம் வளர்ந்து கனி கொடுக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு கனியுள்ள வாழ்க்கையாய் இருக்கப் போகிறது என்ற அர்த்தம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பலன் கொடுக்கிற வார்த்தையாய் இருக்கப் போகிறது என்ற அர்த்தம். ஸோ அவர் அதை டீட்டெயிலாக ஆண்டவராய் இயேசு இந்த விதைக்கிற ஓமையை கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறார். காரணம், அநேக மக்கள் வசனத்தை இருதயத்தில் விதைக்கிறார்கள். அதாவது வசனத்தை கேட்கிறார்கள். கேட்கிறது தான் விதைக்கிறது. இருதயத்தில் விதைக்கிறாங்க. விதைத்த பலருடைய வாழ்க்கையிலே பலன் இல்லை. ஏன் பலன் இல்லை என்று ஆண்டவர் இங்கே தெளிவாய் போதிக்கிறார். ஏன்னா மக்களுக்குள்ள அது ஒரு பெரிய கேள்வி. நான் தான் கேட்குறேனே, வசனத்தை கேட்குறேனே, பிரசங்கம் கேட்குறேனே, வார்த்தையை வாசிக்கிறேனே, எல்லா உபவாச ஜெபத்தில் கேட்குறேன், ஆராதனையில் கேட்குறேன், பைபிள் ஸ்டடியில் கேட்குறேன், எத்தனையோ ஆண்டு வருஷக்கணக்காக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பட் there's no harvest in my life. என் வாழ்க்கையில் ஒரு அறுவடை இல்லையே. ஒய்? காரணம் என்ன என்ற கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகத்தான் கர்த்தர் இந்த ஓமையின் வழியாக சில பதில்களை அவர்களுக்கு சொல்லுகிறார். வசனத்தை கேட்குறது நல்லது, அது ஒரு தொடக்கம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அது பலன் கொடுக்க வேண்டுமானால் அதில் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பில் கர்த்தர் நம்மை நிறுத்துகிறார். நம்மிடத்திலே சில விஷயங்கள் இருக்கிறது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இருதயம் மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படுகிறது. எல்லா இருதயமும் நல்ல நிலமாய் இருப்பதில்லை. எந்த இருதயம் நல்ல நிலமாக இருக்கிறதோ அந்த இருதயத்தில் விதைக்கப்படுகிற விதை, வசனமாகிய விதை தான் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அவர்கள் தான் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அதை கவனிக்கணும். எது நமக்கு தடையாக இருக்குது, எப்படிப்பட்ட நிலமாய் நாம் இருக்கிறோம் என்கிறதை சற்று கவனித்து ஆராய்ந்து பார்ப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஓமையை சொல்லியிருக்கிறார். ஒன்று, வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள். அதாவது வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் அது புரியலை அவங்களுக்கு. அது they don't understand the word. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே வசனம் விதைக்கப்பட்ட மாத்திரத்திலே பிசாசு அதை பொறுக்கி விடுகிறான். ரெண்டாவது, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை. கற்பாறை போல இருக்கிற இருதயத்தை கொண்டவர்கள் வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் சில உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் வரும் பொழுது உடனே அருமையானவர்களே அவர்கள் இடறி போகிறார்கள். காரணம், அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே ஆழமாய் வேர் கொள்ளவில்லை. வசனம் வேர் கொள்ளணும். பாருங்கள், வசனம் விதைக்கப்படுகிற வசனம் இருதயத்தில் வேர் கொள்ள வேண்டும். இதை குறித்தெல்லாம் ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலும் ஒரு ரியல் ஹார்வெஸ்ட்டை பார்க்க முடிவதில்லை. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பலனை பார்க்க முடியாமல் தவிக்கிறார்கள். மூன்றாவது வகை, இவர்களும் வசனத்தை கேட்கிறவர்கள் தான். எல்லாருமே வசனத்தை கேட்குறவங்க தான், எல்லாருமே ஆவிக்குரியவர்கள் தான், எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களையே இப்படி பலவிதமான இருதயமுள்ள மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இயேசு சொல்லுகிறார். நான் சொல்லவில்லை, இயேசு சொல்லுகிறார். மூன்றாவது வகை, முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதையைப் போல, வசனத்தை கேட்ட பிறகு முள்ளை போல உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த அந்த உலக பிரகாரமான இச்சைகளும்
உள்ளே அனுமதிக்கப்பட்டு அவருடைய இருதயத்துக்குள்ளே வரவிடப்பட்டு உள்ளே விதைக்கப்பட்ட வசனத்தை நசுக்கி போடுகிறதற்கு இவர்களே இடம் கொடுத்து விடுகிறார்கள். இது வெளியிருந்து பிசாசு வஞ்சகமாய் சில காரியங்களை செய்கிறான். ஆனால் ரியலாக இடம் கொடுக்கிறவர்கள் நாம், தேவனுடைய பிள்ளைகள். நாம் தான் இடம் கொடுத்து விடுகிறோம். இதுக்கு பழியை பிசாசு மேலே போட முடியாது, மற்றவர்கள் மேலே போட முடியாது. நாம் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டும், நாம் அந்த உத்தரவாதத்தை எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நல்ல நிலத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு சொல்லியிருக்கிறார், அப்படியானால் எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள்? யார் பலன் கொடுக்க முடியும்? யாருடைய இருதயம் பலன் கொடுக்கிற ஒரு இருதயமாக இருக்கும்? யாருடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனம், எப்படிப்பட்ட இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனம் அது 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று கர்த்தர் இந்த வசனத்தில் பேசியிருக்கிறார். நான் அதை வாசிக்கும்படி விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் கர்த்தர் பேசுகிறார். வசனத்தை கேட்டு இவங்களும் கேட்குறாங்க. அடுத்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஏற்றுக்கொண்டு. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100மாக பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். வசனத்தை கேட்கிறார்கள். இவர்கள் கேட்கிறதோடு மாத்திரமல்ல, அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். கவனிங்கள், வசனத்தை கேட்பது தொடக்கம், வசனத்தை ஏற்றுக்கொள்வது மாற்றத்திற்கான தொடக்கம். வாழ்க்கை மாறணும்னா வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, கேட்கிற வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்றதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வார்த்தை, பிரசங்கிக்கப்படுகிற இந்த வார்த்தை, எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை, நான் வாசிக்கிற இந்த வார்த்தை, நான் கேட்கிற இந்த வார்த்தை எனக்கென்று எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கென்று பேசப்படுகிறது, எனக்கென்று போதிக்கப்படுகிறது என்கிற இடத்திலிருந்து நாம் இந்த வசனத்தை கேட்க வேண்டும். கவனிங்கள், வசனம் வரும் பொழுதே அநேகர் இது யாருக்கோ போகுது, எவருக்கோ போகுது. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, இவங்களே பாயிண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி பிரசங்கம் எங்கள் வீட்டுக்காரருக்கு நல்லா பேசுகிறார் கர்த்தர், அல்லது என் மனைவிக்கு இன்றைக்கி நல்ல டோஸ் விழுகுது பிரதர் அப்படின்னு. இது இப்படிப்பட்ட மனப்பான்மை அருமையானவர்களே வார்த்தை கேட்கிறவருடைய உள்ளத்திலே ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு நாளும் வார்த்தை வரும் பொழுதெல்லாம், எப்பொழுதெல்லாம் நீங்கள் வசனத்தை கேட்கிற அந்த பொசிஷனில் இருக்கிறீங்களோ, வார்த்தை கேட்கிற அந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களோ, வசனத்தை கேட்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுதெல்லாம், whenever you hear the word, you have to receive it. Receive the word. நீங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா இது எனக்குரியதுன்னு அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். கவனிங்க, வார்த்தை உங்களுக்கு தான் பேசுகிறாரு, யாருக்கோ பேசுகிறத உங்களுக்கு பேச மாட்டார். நீங்கள் அங்கே இருக்கவே மாட்டீங்க. இது யாருக்கோ போகுதுன்னா உங்களை கர்த்தர் அந்த இடத்துல இருக்க வைக்க மாட்டார். கர்த்தர் உங்களை அந்த இடத்துல அதை கேட்க வைக்க மாட்டார். உங்களை ஒரு வார்த்தை கேட்க வைக்கிறார்னா இட்ஸ் ஃபார் யூ, அது உங்களுக்கு. இப்பொழுது கூட இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை கேட்க வைத்திருக்கிறார்னு சொன்னால் இது உங்களுக்காக வருகிற வார்த்தை. அப்படின்னா இதுக்கு பின்னால் தேவனுக்கு சில திட்டங்கள் இருக்கிறது, தேவனுக்கு சில நோக்கங்கள் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருமளவிலான ஒரு அறுவடையை, விளைச்சலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும்படி தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே ரிசீவ் த வேர்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசீவ் இட். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரிசீவ் இட். எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? யாக்கோபு நிருபத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, வாசிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு
உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது ரிசீவ் த வேர்ட் வித் ஹம்பிள் ஹார்ட், ஹியூமிலிட்டி, தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவங்க இது எனக்கு கர்த்தர் பேசுகிறாரு, என்னோட கர்த்தர் பேசுகிறாரு. கவனிங்க, என்னோட பேசுகிறாரு. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். கர்த்தர் எனக்குன்னே பேசி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஒரு மனப்பான்மையோடு நீங்கள் எப்பொழுது உட்கார்ந்து கேட்டாலும் இந்த மனப்பான்மையோடு நீங்கள் உட்கார்ந்து கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், 1 மணி நேர பிரசங்கத்தில் ஒரு வார்த்தையாவது உங்களுக்கு ரேமாவாக கர்த்தர் அனுப்புவார். அந்த ஒரு ரேமா போதும் உங்கள் ஜீவகாலத்தையெல்லாம், உங்கள் வாழ்நாளையெல்லாம் மாற்றிவிடும். 1 word from the mouth of God, 1 rhema from the mouth of God can change whole life. முழு வாழ்க்கையும் அது மாற்றிவிடும். அப்படிப்பட்ட வார்த்தை உங்களுக்கு அனுப்பாமல் விடவே மாட்டார். ஆகவே ரொம்ப சீரியஸாக கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது, என்னோட கர்த்தர் ஏதோ பேச போகிறார், எனக்குன்னே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், எனக்குன்னே இந்த வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற அந்த ரேமாவை நான் வாங்காமல் விடமாட்டேன்ற அந்த இடத்துல நின்று நீங்கள் கேட்கும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளையை, உங்கள் வாழ்க்கையை, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரட்டி போடுகிற ஒரு புரட்சிகரமான வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து வருவதை நீங்கள் காண்பீர்கள். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் பேசுவார். நீங்கள் ஆண்டாண்டு காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அருமையானவர்களே, வார்த்தை அது யார் பேசுகிறாங்கன்றது முக்கியம் இல்லை. வசனத்தின் அடிப்படையில் பேசினா, வார்த்தையின் அடிப்படையில் ஏதோ கதை அடிக்கிறது இல்லை, வசனத்தின் அடிப்படையில் பேசுகிற அருமையானவர்களே, ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். விசேஷமாய் உங்கள் போதகர், உங்கள் சபையின் மேய்ப்பர், அவர் மூலமாக கர்த்தர் உங்களோட நிச்சயமாக பேசுவார். நீங்கள் போய் உட்கார்ந்து கேட்கும் பொழுதெல்லாம், என்னோட கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார், எனக்குன்னே கர்த்தர் இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்கிற மனப்பான்மை. இதுதான் ஃபஸ்ட் ஆட்டிடியூட். ரிசீவ் த வேர்ட் வித் ஹியூமிலிட்டி. முதலாவது ஏற்றுக்கொள்வது தாழ்மையோடு, தாழ்மையான இருதயத்தோடு வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. பெருமை உள்ளே இருந்துச்சுன்னா, இந்த வார்த்தை அவருக்கு போகுது, இவருக்கு போகுது, அந்த அம்மாவுக்கு போகுது, இந்த சிஸ்டருக்கு இன்றைக்கி போகுது, இந்த மாதிரி எண்ணம் வருதுனாலே உள்ளே எங்கேயோ பெருமை ஒளிஞ்சு கிடக்குதுன்னு அர்த்தம், அகந்த ஒளிஞ்சு கிடக்குதுன்னு அர்த்தம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், கிருபையுள்ள வசனத்தை அளிக்கிறார், கிருபையுள்ள வார்த்தையை அளிக்கிறார், ரேமா அளிக்கிறார். எப்பொழுதும் தாழ்த்தி தாழ்மையாய் அருமையாளுடைய கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள பழகுவோம். 2வது, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரிசீவ் த வேர்ட் வித் ஃபெய்த் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, அதாவது எவர்களுக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால். கேட்டாங்களா? கேட்டாங்க. காதை பொத்தலை, கேட்குற இடத்துலேருந்து ஓடலை. அருமையானவர்களே, இவர்கள் ஆராதனைக்கு வந்தவர்கள், பிரசங்க நேரத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள், பிரசங்கம் பண்ணும் பொழுது உட்கார்ந்து வசனத்தை கேட்டவர்கள் தான். ஆனால் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்கணும். என்ன விசுவாசத்தோடு கேட்கணும்? இந்த வார்த்தை இன்னைக்கு, இந்த வார்த்தையின் மூலமாக என்ன சொல்லப்படுகிறதோ அது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது, அப்படியே நடக்கப் போகுது. 100க்கு 100 இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் அப்படியே, என வார்த்தை வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படியே நடக்கப் போகிறது. வார்த்தை அப்படியே நடக்கப் போகுது. இந்த வார்த்தை வருதா?
கர்த்தர் சொல்கிறாரா, வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரா, உடனே அதை விசுவாசத்தோடு அப்படியே இது என் வாழ்க்கையில் அப்படியே நடக்க போகுது அப்படி அப்படி எடுத்துகிட்டு போகணும். ஏதோ உற்சாகப்படுத்துறதுக்கு பாஸ்டர் பேசுகிறாரு, நேரம் போகாமல் பேசுகிறாரு, அப்படி இல்லை. உங்களுக்குன்னே கர்த்தர் வார்த்தையை பேசுகிறார், உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றும்படி கர்த்தர் பேசுகிறார். அப்போ நீங்கள் அதை விசுவாசத்தோடு ஆமேன் ஆமேன் என்று அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும் பொழுது பாருங்கள், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு வாசலை திறந்து விடுகிறீர்கள். உங்கள் இருதயத்தின் வாசல், உங்கள் மனதின் வாசல், உங்கள் வாழ்க்கையின் வாசல் திறக்கப்படுகிறது நிறைவேறுவதற்கு. நீங்கள் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளலைன்னா வார்த்தை பேசப்பட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதான் அங்கே முக்கியமான சத்தியம். வார்த்தை பேசப்பட்டும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையானால், விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளவில்லையானால், விசுவாசத்தோடு கேட்கவில்லையானால் கேட்ட வசனம் பிரயோஜனப்படவில்லை. பாருங்க, கேட்டது உண்மைதான், அது வளரணும், அது பலன் கொடுக்கணும், அது கனி கொடுக்கணும். ஒரு பலன் கொடுக்குற வாழ்க்கை வாழணும்னா கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். மரியாள் இடத்துல தூதன் சொன்னான், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார். அவ கேட்டா, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. ரொம்ப லாஜிக்கான நியாயமான ஒரு கேள்வி. உடனே தூதன் சொல்கிறான், பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொன்ன மாத்திரத்தில், இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் மரியாள் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. உம்முடைய வார்த்தையின்படி, விசுவாசத்தினாலே அதை ஏற்றுக்கொண்டாள். She heard the word and she received it with faith. அவள் அதை கேட்ட பொழுது விசுவாசத்தோடு கேட்டாள். ஆமேன் என்று சொன்னாள். அப்படி ஆக்கடவுதுன்னு சொன்னான், வார்த்தையின்படி ஆக்கடவுன்னு சொன்னான். அவள் சொன்ன உடனே தூதன் போய்விட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் சொன்ன பிறகுதான் போனான். அது வரைக்கும் காத்து கொண்டிருந்தான். அவள் வாயிலிருந்து என்ன வருகிறது என்பதை காத்து கொண்டிருந்தான். ஏன்னா விசுவாசத்தோடு இதை ஏற்றுக்கொள்ளலைன்னா இந்த வார்த்தை வாழ்க்கையில் அது நிறைவேறாமல் போய்விடுமே. ஒரு பெரிய திட்டம் நிறைவேறாமல் போய்விடுமே. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறாமல் போய்விடுமே. அதனால் காத்து கொண்டு இருக்கிறான். வாட் மேரி இஸ் கோயிங் டு டெல், how she is going to respond to the word. அவள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறா, எப்படி என்ன சொல்ல போறா? அவள் சொன்ன, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. பாருங்க, அந்த விசுவாசம், சொல்லப்பட்ட வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது. ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று இயேசு சொன்ன பொழுது பேதுரு சொன்னான், ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒன்று கூட பிடிக்கல, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படியே நான் போடுறேன், வார்த்தையின்படியே போடுறேன். அற்புதம் நடந்தது, அற்புதம் நடந்தது. சொன்னதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது வார்த்தை நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, தாழ்மையோடு கேட்கும் பொழுது வசனத்தை நமக்குரியதாக அங்கீகரிக்கிறோம். விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு வாசலை திறந்து கொடுக்கிறோம். இவைகளெல்லாம் வசனத்தை கேட்கும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய ஆட்டிடியூட் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஆட்டிடியூடோட கேட்க பழகுங்கள், வசனத்தை கேட்க பழகுங்கள். இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு வார்த்தை கேட்க பழகுங்கள். ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் தாழ்மையோடு கேளுங்கள். ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் விசுவாசத்தோடு கேளுங்கள். ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் நான் சொல்கிறேன், சந்தோஷத்தோடு கேளுங்கள், மகிழ்ச்சியாக கேளுங்கள், சந்தோஷமாக கேளுங்கள். இந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஏற்றுக்கொள்வது குறித்து இயேசு இந்த ஓமையில் சொல்லும் பொழுது, அந்த வேர் இல்லாத மக்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் வேர் தான் உள்ளே போகலை. கவனிங்க, வேர் உள்ளே போகாதனால பலன் கொடுக்காமல் போனாங்க. ஆனால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னா, வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான். கடமைக்கு கேட்கிறவன், நிர்பந்தத்தின் அடிப்படையிலே கேட்கிறவன், கட்டாயத்தின் அடிப்படையிலே அதை கேட்கிறவன், ஏற்றுக்கொள்கிறவன் கீழ்ப்படிய மாட்டான். கீழ்ப்படுகிற இருதயம் உனக்கு வராது.
ஒரு மனிதன் கீழ்ப்படியணும்னா கேட்கும் பொழுதே, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, கர்த்தர் என்னிடத்தில் பேசுகிறார், கர்த்தர் என்னோட பேசுகிறார். வானத்துக்கும் பூமிக்கும் தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், அண்ட சராசரத்தை சிருஷித்தவர் என்னோடு இடைபடுகிறார். ஐ எம் கோயிங் டு ஹியர் இட் வித் ஜாய்ஃபுல் ஹார்ட். சந்தோஷமாக நான் அதை கேட்க போகிறேன், மகிழ்ச்சியோடு கேட்க போகிறேன். அப்போ அந்த வார்த்தையில் வருகிற சில கட்டளைகள், சில நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள், நம்மை திருத்துகிற சில விஷயங்கள் வரும் பொழுது உடனடியாய் இந்த சந்தோஷமாய் கேட்கிறவன் அதே சந்தோஷத்தோடு அந்த வார்த்தையின்படியே செய்கிறதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். பாருங்க, இதுதான் ஏற்றுக்கொள்வது. இப்படி ஏற்றுக்கொள்கிறவருடைய வாழ்க்கையில் தான் இந்த வசனம், இது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. மறுபடி சொல்லி முடிக்கிறேன். தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது வசனத்தை அங்கீகரிப்பீர்கள். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு வாசலை திறந்து விடுவீர்கள். சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள். அற்புதம் உங்களுடையது. அருமையானவர்களே, நல்வாழ்வு உங்களுடையது, ஜெயம் உங்களுடையது, வெற்றி உங்களுடையதாய் மாறும். ஒரு நல்ல விளைச்சலை, நல்ல அறுவடை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கண்டு இந்த பூமியிலே பலன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற அந்த விதையை குறித்து, நல்ல நிலத்தை குறித்து எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளட்டும். அது மாற்றத்தின் தொடக்கமாக இருக்கட்டும். தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளட்டும், விசுவாசத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவை சந்தோஷத்தோடு வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.